ஐயா நமச்சிவாய வாழ்க. தங்களுடைய அருள்நூலாகிய திருவாசகத்தை நாங்கள் பயின்றோம். அதிலே சிவபுராணம் என்ற ஒரு பதிகத்தை தந்துள்ளீர்கள். அதில் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்று செல்வர் சிவரத்தினுள்ளார் சிவனடிக்கு என்று பாடியுள்ளீர்கள். அது பொருள் என்றால் நாங்கள் பல்வேறு உரைகளை படித்திருக்கிறோம். அவையெல்லாம் புறப்பொருளாகவே இருக்கின்றன. ஆக இதனுடைய உண்மை பொருளை தாங்கள் எங்களுக்கு அன்பு கூர்ந்து அருளி செய்ய வேண்டும். அப்படியா? தேடல் உள்ளவன் நம்பெருமானின் அனைத்தையும் காண முடியும், அனைத்து ஆடல்களையும் காண முடியும், எல்லாம் முடியும். இங்கே நமச்சிவாய வாழ்க என்று அடியேன் கூறியது இறைவனுடைய திருநாமங்களில் ஒன்று முப்பொருள் வடிவனன். அதாவது பதி பசு பாசம் என்ற முப்பொருள் வடிவனன் என்று இறைவனுக்கு ஒரு திருநாமம் உண்டு. அவ்வழியிலே நம என்ற மாயை, சி என்கின்ற சிவம், வா என்கின்ற ஆற்றல், யா என்கின்ற உயிர், இந்த பதி பசு பாசம் இயங்க வேண்டுமானால் நமக்கு உடல் வேண்டும், மெய். தமிழிலே உயிர்மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் 3 வகையாக இருக்கின்றன. இதில் உயிரெழுத்து மெய்யெழுத்தோடு சேரும் பொழுது உயிர்மெய் என்ற வார்த்தைகள் தோன்றுகின்றன. அதுபோல உயிராகிய ஆன்மா, உயிராகிய பசு, மெய்யாகிய உடல், என்கின்ற உடலுக்குள் சென்றால்தான் இந்த உயிர் ஞானம் பெறுவதற்காக சிவசக்தி எழுந்தருளி மாயில் செலுத்தி உய்விக்கும் நம்மை. ஆக நமச்சிவாய் என்பது பதி பசு பாசம், நம என்ற மலம், சி என்கின்ற சிவம், வா என்கின்ற ஆற்றல், யா என்கின்ற உயிர், இவை 4ம் இச்சென்ற மெய்யினுள் உடலினுள் சென்று ஞானம் விளைக்கின்றன. அதுபோல இங்கே நமச்சிவாய என்பது 6 எழுத்து கிடையாது, 5 எழுத்து. ஏனெனில் தமிழிலே மெய்யெழுத்துக்கு எந்த ஒரு தனித்தன்மையும் கிடையாது. ஆக இந்த நம் உடலுக்கும் எந்த தனித்தன்மையும் கிடையாது. ஆக முப்பொருள் வடிவனன் இறைவன் என்பதற்காக இங்கே நாம் இந்த பாடலை தொடங்கும் பொழுது, சிவராணம் தொடங்கும் பொழுது நமச்சிவாய வாழ்க என்று தொடங்கினோம். ஐயா, அந்த நமச்சிவாயம் யார்? இறைவன் என்றீர்கள். அவர் நமக்கு என்ன உறவின் முறை ஆகிறது? அவர் நமக்கு எந்த விதத்தில் ஏன் நாம் அவரை வாழ்த்த வேண்டும்? ஓ, அதுவா? நமக்கெல்லாம் தலைவன் ஒருவர் இருப்பார் அல்லவா? இந்த பிரபஞ்சத்திற்கெல்லாம் ஒரு தலைவர், நாதன். அந்த நாதனுடைய திருவடிகளே நமச்சிவாயம். நமச்சிவாய இந்த 5 எழுத்து இறைவனுடைய திருவடியில் நாம் சேர்வதற்கான ஒரு உபாயம். ஆகவே நாதன் தாழ்வாழ்க, நம் தலைவனாகிய இறைவனுடைய திருவடிகள் வெற்றியடையட்டும், வாழட்டும் என்று வாழ்த்தினோம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க.